ஆளுநர் தொடர்ந்து என்ன செஞ்சாரோ அதை தான் இன்றைக்கி செஞ்சார். வந்தார், எங்களை பார்த்தாரு, போனார், திருப்பி ரிப்பீட்டு. வந்தார், எங்களெல்லாம் பார்த்தாரு, போனார், ரிப்பீட்டு. இது கிட்டத்தட்ட இந்த 5 வருஷமா அவரோட வேலை என்னன்னா, சட்டமன்றத்துக்கு வர வேண்டியது, நிற்க வேண்டியது, தமிழ்தாய் வாழ்த்து பாடி முடித்ததுக்கு பிறகு பொதுவாக அந்த ப்ரொசீடிங்ஸ் இருக்கும் இல்லையா, ஆளுநர் உரையை நிகழ்த்துவாங்க. அதுக்கு பிறகு அதுக்கான தமிழாக்கத்தை நம்முடைய மாண்புமிகு சட்டப்பேரவைத் தலைவர் அதை பேசுவார், உரையாற்றுவார். நிறைவாக நமக்கான அந்த நாட்டுப்பண், நேஷனல் ஆந்தம், அதை முடிச்சு தான் மரபு. காலங்காலமாக இப்படிதான் நடக்குதுட்டு இருக்கு. ஆனா இந்த 5 வருஷமா அவருடைய வேலை என்னன்னா, தமிழ் தாய் வாழ்த்து போட்ட உடனே நேஷனல் ஆந்தம் போடுங்க, அதுக்கப்புறம் தான் நான் பேசுவேன். இல்ல நீங்க தமிழ் தாய் வாழ்த்து முடிந்ததுக்கு பிறகு நீங்க தேசிய கீதம் பாடலாம், தேசிய கீதத்தை நீங்க அவமானப்படுத்துறீங்க, உங்களுக்கு நாட்டு பற்றே இல்லையா அப்படின்னு அவருக்கு வந்ததை அவர் பேசுவார். இப்ப கூட சமீபத்தில் பராசக்தின்னு ஒரு படம் வந்துச்சு. அந்த பராசக்தி படத்துல அந்த ஹீரோவை பார்த்து கேட்பாங்க, இந்த வில்லன் சொல்லுவார், உனக்குலாம் தேசப்பற்றே இருக்கா அப்படின்னு சொல்லும்போது அடி வாங்கின குரலோட அந்த ஹீரோ சொல்லுவார், வேலூர் சிப்பாய் கழகத்துக்கு 100 ஆண்டுகளுக்கு முன்பே நாங்கள் ஆங்கிலேயர் எதிர்த்தவங்க, எங்களுக்கு நீ சொல்றியா தேசப்பற்றை பத்தி என்று சொல்லுவார். அப்படி இன்றைக்கு ஒட்டுமொத்தமாக இந்த உலகத்தில் முதலாக 1700 காலத்திலே ஆங்கிலேயரை எதிர்த்து போராடினது யாருன்னு பார்த்தோன்னா அது நம்ம மக்கள் தான். ஆக அப்படி இருக்கிற இன்றைக்கு வருகை தந்திருக்கின்ற ஆளுநர், இப்போ அவர் வெறும் ஆளுநர் சொல்றதா அதை மாமா ரவின்னு சொல்றதா எனக்கு தெரியல. என்னன்னா தப்பா நினைச்சிடாதீங்க, நான் தப்பா சொல்ல. நான் ஏன்னா அந்த ராஜ்பவன் அப்படிங்கிறது இப்போ லோக் பவன் மாத்திட்டாங்க, மக்கள் மாளிகை. அந்த மக்கள் மாளிகையை நான் சுருக்கமா சொன்னேன், வேற ஒன்றும் தப்பா நினைச்சுக்க வேணாம் நீங்க. ஆக அப்படிப்பட்டவர் நேரடியாக வராது, நமக்கு அவர் மரபுகளை சொல்லி தராராம். இது முத்தமிழர் கலைஞர் அவர்களால் வளர்த்தெடுக்கப்பட்ட ஒரு இயக்கம். இங்கே உட்கார்ந்துருக்க ஒவ்வொருவரும் அவருடைய உடன்பிறப்பு, எங்களுக்கு நீங்க சொல்லித்தர வேண்டிய அவசியம் இல்லை சார். அது என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அந்த ஆளுநர் உரையில நாம் செய்திருக்கின்ற சாதனைகள், அதனால அது சொல்றதுக்கு அவரால் முடியல. இதை நம்ம சொன்னோம்னா நம்மளுடைய ஹெட் மாஸ்டர், நம்மளுடைய தலைவங்க உட்கார்ந்துக்கிட்டு நாளைக்கு நம்மளுடைய ஆளுநர் பதவியை புடுங்கிடுவாங்களோன்னு பயம். ஆக அதை சொல்லாம அதை தப்பிக்கணும், அதுக்கு என்ன சாக்கு சொல்லலாம் அப்படிங்கிறதுக்காக இப்படிலாம் சொல்லிட்டு வெளில போறாரு.